ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் எண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை வேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி வேவிய சிவனே போற்றி, அண்ணாமலை எம்மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானையே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாசக ஞான வேள்வியில் இன்றைய தினம் நாம் வாழாப்பத்து என்கின்ற பகுதியில் சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி இருக்கிறது. வாழ்கிலேன் கண்டாய் என்று இந்த பதிகத்தில் வருகிற பாடல்களில் பெருமான் குறிப்பிட்டிருப்பதனாலே இதனை வாழாப்பத்து என்று முன்னவர்கள் இந்த பதிகத்திற்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். இது திருப்பெருந்துறையில் இருந்த பொழுது அருளி செய்தது. அப்பொழுது பெருமான் வந்து அருள் நலம் புரிந்து தீட்சை செய்து பிறகு அடியார்களை விட்டு சென்ற பிறகு மீண்டும் அடியார்களையும் அழைத்து சென்ற பிறகு தனியாக விடப்பட்ட நேரத்திலே அந்த திருவடி கோயிலிலே தன்னுடைய ஆற்றாமையை சொல்லி அரற்றுகின்ற பகுதியாக திருச்சதகம் அமைந்தது. பிறகு திருச்சதகத்தை தொடர்ந்து இந்த வாழாப்பத்து. நாம் உயிருண்ணி பத்துக்கு பிறகு இந்த திருச்சதகத்தை ஏற்கனவே நாம் சிந்திச்சிட்டோம். அதனால் வாழாப்பத்து நாம் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். மணிவாசகருடைய மனநிலை நல்ல தெளிவாக புரிகின்ற ஒரு பதிகம் இது. பெருமான் பெருங்கருணையோடு வந்து தனக்காகவே வந்திருந்து ஆட்கொண்ட பிறகு அவர் விட்டு சென்ற அந்த நிலை குறித்து வருந்தி பெருமானே தன்னை அழைத்து போமாறு வேண்டி நின்றது. நாம் இந்த மண்ணுலகிற்கு நம்முடைய விருப்பத்திற்கு இணங்கி நாம் வரவில்லை. அவர்தான் வருவித்தார். எனவே அருளாளர்கள் என்ன நினைப்பார்கள்? பெருமான் தான் இங்கே கொண்டு வந்தார். நம்மை கொண்டு வந்த பெருமான் ஆன்மாவின் நலத்தைத்தான் கருதுவார், வேறு எதையும் அவர் கருத மாட்டார். ஆன்மாவிற்கு இயல்பாக இருக்கக்கூடிய இந்த விருப்பு வெறுப்புகளினாலே அது நிறைய வினைகளை சம்பாதித்து வைத்திருக்கிறது.
எதையோ நிலை என்று கருதி அந்த பொருளின் மீது அது பற்று கொண்டிருக்கும். இந்த உலகத்திலே அது பல விஷயங்களை பிரதானமாக நினைத்து கொண்டு அந்த பல விஷயங்களுக்காக பாடுபட்டு அந்த பல விஷயங்களும் கடைசியில் தமக்கு எந்த விதத்திலும் பயன்படாத நிலையில் இந்த மண்ணுலக வாழ்வு நிறைவுக்கு வருவதை பார்க்க முடிகிறது. எதை இந்த உலகத்திலே நாம் சேர்த்து வைத்திருந்தாலும் கூட அது நாம் இருக்கிற பொழுதே நமக்கு பயன்படாமல் போவது ஒன்று, நாம் சென்ற பிறகு பயன்படாமல் போவது நிச்சயம். நமக்கு இருக்கிற பொருள்கள்லாம் நமக்கு பயன்படும்னு சொல்ல முடியாது. நம்ம பேரில் தான் இருக்கும், ஆனால் யாரோ அனுபவிச்சிட்ருப்பாங்க. அது அப்படி தான் நிகழ்ச்சியும் இருக்கும்போதே அனுபவிக்க முடியாத போனதுக்கு பிறகு அனுபவிக்க முடியும் இல்லையா? உடனே சொத்தை பேர் மாற்றி எழுதிடுவாங்க. யார் வாரிசுதாரரோ அவங்க பேருக்கு அதை மாற்றிடுவாங்க. அவர் தானே உழைச்சி சம்பாதிச்சார், அவர் தானே பணம் கொடுத்து வாங்கினார், அதனால் அது அவர் பேர்லேயே தான் இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்கள? அவர் சொல்ல மாட்டாங்க. அவருக்கு இவர் தாங்க வாரிசுதாரர், அதனால் இவர் பேருக்கு அதை மாற்றிடுவோம் அப்படின்ட்டு மாற்றி அப்படி தான் பண்ணுறோம். அந்த வாரிசுக்கு அதை மாற்றிடுறோம். வாரிசுதாரர் அதை வாங்கிட்டு தினம் கொடுத்தவரை திட்டிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருப்பார். யார் வாழ்த்துறா? ஒருத்தரும் வாழ்த்துறதில்லை. நம்ம கண்ணு முன்னாலேயே அதை பார்க்குறோம். நல்லா தெளிவாக தெரிகிறது. நாம் ஈட்டுகிற பொருள்கள் நமக்கு இங்கே மட்டும்தான் அது செலாவணி ஆகும். ஒருவர் தன்னுடைய தேவைக்கு மேலே சேர்த்து வைத்திருக்கிற பொருளை அவர் செலவு பண்ண முடியாது இல்லையா? அவருக்கு வேண்டியவங்க செலவு பண்ணலாம், அவ்வளோதானே செய்ய முடியும். என் வயிற்றுக்கு தேவையான உணவுக்கு மேலே உணவு இருக்குது, நான் என்ன பண்ணுறது? சாமி கரெக்டாக வயிறு இவ்வளோ தானே கொடுத்துருக்காரு, அவ்வளோதானே. கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களுக்கு 2 வயிறு இருக்கும், கொஞ்சம் நிறைய கோடீஸ்வரர்களுக்கு ஒரு 3 வயிறு இருக்கும் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருந்தாருன்னா பரவாயில்ல. அப்படிலாம் கிடையாது. வயிறுலாம் ஒன்று தான், எல்லாமே அந்த லிமிட்டெட் இது தான். சாப்பிட்றது லிமிட்டெடு, எல்லாமே லிமிட்டெடு தான். அதனால தான் அதுக்கு மாயைன்னு பேர். ஏன்னா மயக்கி வைத்திருக்கிறது. எது அறிவை மயக்குமோ, என்ன அறிவை என்ன மயக்குகிறது? நிலை இல்லாததை நிலை என்றும், உரிமை இல்லாததை உரிமை உடையது என்றும் எது நினைக்க வைக்குமோ அது மாயை. இது என்னுடையது என்று கருதுகிறோம். இந்த உடம்பை இது என் உடம்புன்னு நினைக்கிறோம். ஆனால் என்னுடைய உடம்பு நான் சொல்கிறபடி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அது சொல்கிறதைத்தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அது சொல்லும், இன்றைக்கி இதைத்தான் நீ சாப்பிட்ணும், இன்றைக்கி நீ இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அது சொல்லிடும். இல்லை, அது மாறிடுச்சு இல்லையா? அது பேச்சை தான் கேட்கும். ஸோ உடம்பு என்னுடையது இல்லை, உடம்புக்கு நான் அடிமை, அவ்வளவுதான். உடம்பு தான் சொல்லும் இந்த உயிர் என்னுடையது என்று. ஆகையினாலே இதில் என்ன தெளிவு வருகிறது என்று சொன்னால், பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் மேலே இருக்கக்கூடிய மயக்கம் எப்பொழுது நீங்க தொடங்குகிறது, எப்போ நமக்கு அது மேலே இருக்கக்கூடிய
அந்த கவர்ச்சி எப்பொழுது நீங்க தொடங்குகிறது அப்படின்றது எப்போ நாம் நம்ம கண்ணாடியில் பார்த்து ரசிக்கிறத விட ஆரம்பிக்கிறோம். இது கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது என்னைக்கு தொடங்குது அப்படி இல்லையா? நாம் அந்த பற்றுகள் தேய்வது என்பதை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்கிறேன். அது ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி, அது ஒரு அடையாளம். நம்முடைய பற்றுகள் தேயலை அப்படின்னு சொன்னால் நமக்கு இறைவன் மேலே அன்பு, இறைவன் மேலே ஆர்வம், ஈர்ப்பு இதெல்லாம் இருக்குங்கிறத எப்படி ஒத்துக்கிறதுன்னு கேட்குறாங்க. பிரபஞ்ச உவர்ப்பு அது சிவத்தின் மேல் நமக்கு இருக்கக்கூடிய பிரியத்தை அதிகம் காட்டும். எல்லா உணவையும் சாப்பிட்டுட்டு இருந்த தாய் உணவு இப்போ மேலே விருப்பமே இல்லை அவளுக்கு. காரணம், தான் கருவில் சுமக்கிற குழந்தை. இந்த குழந்தை மேலே ஒரு ஈர்ப்பு வந்த உடனே சாப்பிட்றதெல்லாம் நினச்சதில் சாப்பிட முடியுமா? கவனமாக பார்த்து தனக்கு பிடித்ததை தவிர்த்து, பிடிச்சதாக இருந்தாலும் கூட தவிர்த்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு. அதுபோல் உயிரினுடைய கருவில் இருப்பது சிவம். சிவந்தான் நம்முடைய உயிருக்கு உயிராக இருப்பது. அதனால தான் சிவத்தை உயிருக்கு உயிராக இருக்கிறவன் என்று சொல்லுவோம். அப்போ உயிர் தன்னுடைய கருவில் சுமப்பது சிவத்தை. எனவே அந்த சிவத்திற்காக இதுவரை விரும்பி வந்த பொருள்களை எல்லாம் உயிர் விட்டு இருக்கும். அதில் மேலே விருப்பம் இல்லாமல் அதில் ஓர்ப்பு ஏற்பட்டு இந்த பற்றுகள் குறைகிறதுங்கிறது ஒரு நல்ல அறிகுறி. நமக்கு உணவு மேலே பற்று, உடை மேலே பற்று, உறவு மேலே பற்று, இப்படி பற்றுகள் நிறைய இருக்குது. பற்றுகள், இந்த பற்றுகளிலே நாம் நம்முடைய வாழ்நாளினுடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை இந்த பற்றுகளில் நாம் செலவு செய்து கொண்டு இருக்கிறோம். இதில் இந்த பற்றுகளின் மேல் நமக்கு ஏற்படுகிற அந்த உவர்ப்பு தானாக சிவத்தின் மேல் நமக்கு அந்த விருப்பத்தை அதிகப்படுத்தும். சிவம் என்று சொல்லக்கூடிய பெரும்பொருளுக்கு ஆசை வைத்தவர்கள் பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக, பற்றுக பற்றை பற்று விடற்கு என்றுதான் வள்ளுவரும் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த பற்றற்ற நிலை அல்லது பற்றுகள் குறைகிற நிலை அல்லது பற்றுகள் குறைந்து வருகிற நிலை, இது சிவபெருமான் ஆட்கொள்ளுகிற தருணம். சிவபெருமான் வந்து ஆட்கொள்ளுகிற தருணம். அதனால் அவர் அவர்கிட்ட யாரும் போய் சொல்ல வேணாம், நீ என்னை ஆட்கொள்ளுன்னு. அவர் சொல்லுவார், எனக்கு தெரியும் எப்போ வரணுன்ட்டு. அவர் எப்போ ஆட்கொள்ளுவார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்.
ஏன்னா அவர் உள்ளே இருக்கிறவர்னால உயிருடைய பற்றினுடைய கணத்திற்கு தக்கவாறு தான் அவர் நம்மை பற்றுவார். இதுதான் உண்மை. நமக்கு பற்றுகள் குறைந்து வந்திருக்கிறவா இல்லை பெருகி இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம இல்லையா, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பற்றுகள் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா? போன வருஷம் இந்த வருஷம் கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கா குறைஞ்சி? இந்த பற்றுகளுக்கு ரொம்ப டீசெண்டாக ஒரு பேர் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பற்றுக்கு ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட். அப்படின்ட்டு சார் அது என்னுடைய கமிட்மெண்ட்டு சார் அப்படிம்பார். என்ன அது வேற ஒன்றும் இல்லை, அது பற்று தான் அது இல்லையா? ஆகையினாலே இந்த கமிட்மெண்ட்ஸு பற்றுகள் நாம் என்ன கமிட் ஆகிருக்கோம் சாமிக்கு சொல்லுங்கள் பாப்பா. சாமிக்கு நாம் என்ன கமிட் ஆகிருக்கிறோம்? யாராருக்கும் கமிட் ஆகிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுவும் கமிட் ஆகிருக்கிறோம். எங்கே போனாலும் ராத்திரி 9 மணிக்கு வந்துடுறோம்மா அப்படின்னு மனைவிக்கு கமிட் ஆகிறோம். சொல்கிறேன், நல்லது தான் அது. அதை தப்பாக சொல்ல, ஒரு விஷயத்துக்காக உதாரணத்துக்காக சொல்ல. எப்படி இருந்தாலும் சாயந்தரம் டீ ஒன்றை விட்டு சாப்பிட மாட்டேன்டா அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட கமிட் ஆகிருக்கணும். ஒன்றை விட்டு சாப்பிட மாட்டேன்டா, எங்கே இருந்தால் வந்துடுவேன் சாயந்தரம் நம்ம டீ அப்படி கமிட் ஆகிறோம். அது மாதிரி சிவபெருமானுக்கு நம்ம என்ன கமிட் ஆகிருக்கோம்? சாமி உன்னை நினைக்காம நான் ராத்திரி தூங்க மாட்டேன் சாமி, உன்னை நினச்சி ஒரு பதிகமாவது பாடி உன்னை நினச்சி உருகாமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு எதாவது கமிட் ஆகிருக்குமா? சௌரியப்பட்டா செய்கிறேன் சாமி, சந்தர்ப்பம் சரியாக இருந்தால். சாமி நான் ட்ரெயினில் எல்லாம் போனேன், ஊருக்கு இருக்கு போனேன், எப்படி சாமி முடியும்? அதெல்லாம் முடியாது. அதனால் கமிட் ஆக மாட்டேன். கிடச்சிதுன்னா சரி, அப்படி தானே. பூஜை கூட ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து சாமிகிட்ட சொல்லியிருப்போம். கமிட் ஆகாதபடிக்கு பூஜை, கமிட் ஆகாதபடிக்கு தான் பூஜை எல்லாம். ஆனால் ஆதீனங்கள் பாருங்க, அவங்க கமிட் ஆகியிருப்பாங்க. அதனால் தர்மி குரு முதல்வர் எங்கே போனாலும் சொக்கநாதரை ஏந்திக்கிட்டே போவார். ஏன்னா கமிட் ஆகியிருக்காரு. நாம் சாமிக்கு கமிட் ஆகிறதில்லை. நாம் ரொம்ப சாமர்த்தியம், நமக்கு தெரியும். சின்ன விஷயம் பையன்கிட்ட டேய் ஞாயிற்றுக்கிழமைக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன்டா அப்படின்ட்டு கமிட் ஆகியிருந்தோம்னா நீங்கள் அதை நிறைவேற்றாமல் போக முடியுமா? நீங்கள் விடுவானா அவன்? இல்லை வீட்டில் தான் விடுவாங்களா? அதுதான் என்ன சொல்ல வருகிறார். இந்த பற்றுகள் என்று சொல்லக்கூடிய பெருமானிடம் அவர் சொன்னார், அது கயல் மாண்ட கன்னிதன் பங்கா, நீ என்னை கலந்து ஆண்டலுமே உரை மாண்டுனார், செயல் மாண்டுனார், அயல் மாண்டுனார், சுற்றமும் அருவினை சுற்றமும் ஆண்டுனார். எல்லாம் கமிட்பட்டு போயிடுச்சு சாமின்னார். எல்லாம் கமிட்பட்டு போயிடுச்சு. இனிமேல் யாருக்கு அதை விட பெருசு நான் ராஜாவுக்கே கமிட் ஆகலட்டார். வாசகம் மாண்டு என் செயல் மாண்டவா பாடி இல்லைன்னு கூட்டம் இல்லை தானே. அற்புதம் ஆட்டே அப்பா, இந்த ஒரு பாட்டுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கலாம். ஆனால் என்கிட்ட கிடையாது. 1 கோடி ரூபா கொடுக்கணும் இந்த ஒரு பாட்டுக்கு. 1 கோடி ரூபா.
அப்படியே மணிவாசகருடைய மனநிலையை புட்டு புட்டு வச்சு. எனவே பற்றுகள் சிவனை நெருங்குவதற்கு தடைகள். எனவே பற்றுகள் என்று சொன்னால் சிவனுக்கு நமக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தடைகள் என்று அர்த்தம். அதான் அது நாம் அது அவர் தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிக்கலாம். அவர் தான் அதை நமக்கு ஏற்படுத்தினார் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அது தடைகள் தான். அது நமக்கு என்ன பண்ணுறது, பெருமானுக்கும் நமக்கு இடையில் இருக்கக்கூடிய தடைகள். தகராலை ரகசியம் நம்ம பார்த்தோம். சாமி அதில் 7 திரை சொல்கிறார். 7 திரை இந்த உயிரானது இந்த 7 திரைகளை கடந்து அந்த தகராலயத்தில் ஞான விண்ணில அந்த உயிர் கூத்தை தரிசனம் செய்யணும். இந்த 7 திரை எது? 7 திரை கமிட்மெண்ட்ஸ் தான். 7 திரை. ஆகையினாலே அதை இங்கே சொல்லுகிறார். அதைத்தான் இந்த வாழாப்பத்தில் எடுத்து குறிப்பிடுகிறார். திருச்சிற்றம்பலம். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே யாரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலை யானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாய். பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். நம்முடைய மனதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள், சொல்லனாத காயங்கள், நம்ம மனசில் அவ்வளோ காயங்கள் இருக்கும். சில காயம் சின்னதாக இருக்கும், சில காயம் பெருசாக இருக்கும், சில காயம் ஆறாமல் இருக்கும், பல காயங்கள். அந்த காயங்கள் நீண்ட நாட்களாக நம்ம மனதை வருத்தி கொண்டு நம்முடைய அறிவிலே நிற்கக்கூடிய காயங்களாக இருக்கும். சில காயங்கள் நமக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கும். இந்த காயங்கள் யார் மருந்து போடுறது? இந்த காயங்களுக்கு இந்த காயங்களுக்கு மருந்து போடுவது பற்றி கூட நாம் யோசிக்கிறது இல்லை. நாம் அந்த காயங்களோடையே வாழ பழகிட்டோம். அவ்வப்பொழுது நினைவிற்கு வரும், அந்த காயம் வலிக்கும், நம்முடைய சிந்தனையில் நோகும், பிறகு அதை தாண்டி போவோம். காயம் ஆறாது, காயம் இருக்கும். எப்பப்பெல்லாம் நினைப்பு வருதோ அப்பப்பெல்லாம் அந்த காயம் துன்பத்தை ஏற்படும். இப்படிப்பட்ட ஆறாத காயங்களையெல்லாம் நீக்க வல்லது திருவாசகம் மட்டும்தான். இந்த திருவாசகத்திற்கு இந்த மனதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களை போக்க வல்லமை உண்டு. ஏனென்று சொன்னால் திருவாசகம் வேறு எதுவும் இல்லை, சிவன்தான் அது. திருவாசகம் வேறு, சிவம் வேறு அல்ல.
எனவே திருவாசகத்தை கண்ணியின் மல்க நாம் ஓதுகிற பொழுது சிவமே நம்முடைய காயத்திற்கு மருந்திடுவது போல ஆகும். அவ்வாறு தான் நமக்கு சிவம் அருளி செய்திருக்கிறது. இது மாதிரி நான் தான் இருக்கிற மாதிரி, இது நான் இருக்கிற மாதிரி இந்தா நீ வச்சுக்க. உனக்கு எப்பப்பெல்லாம் என்னுடைய ஆறுதல் உனக்கு தேவைன்னு நினைக்கிறியோ அப்பெல்லாம் எடுத்து நீ திருவாசகம் பாடு. நான் தான் அது, வேறு எதுவும் இல்லை. உனக்கு நான் ஆறுதலை வழங்குவேன். அந்த புண்ணை ஆற்றுவதற்குரிய மருந்தாக நான் இருப்பேன். மருந்தும் நான் தான், மருத்துவனும் நான் தான். அதுபோல மருந்தும் மருத்துவருமாக இருப்பது திருவாசகம். அதனால் அதில் பார்த்தீர் என்று சொன்னால் நம் காயத்தினுடைய மருந்து இடுவது போல மணிவாசகர் சொல்லுவார். பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருள் இலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே. பற்று நான் மற்றிலேன் கண்டாய். எனக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. எனக்கு இங்கே எந்த விதமான உரிமை கோரலும் கிடையாது. எந்த விதமான உரிமை கோரலும் கிடையாது. உரிமை கோருவது என்பது நமக்கு இயல்பு தானே. ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்டே இருந்தோம். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி சாப்பிட்லான்றதுக்கு முன்னாடி கையை அலம்புறதுக்காக போனோம். நம்ம டிஃபன் சாப்பிட்ட இடத்துல ஒருத்தர் வந்து உட்காந்துட்டார். நமக்கு உடனே உரிமை கோர ஆரம்பிச்சிருவோம். சார் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், என் இடம் சார் இது. இப்போ ஹோட்டலுக்காரர் ரொம்ப பேர்லேயே எழுதி வச்சிருக்காரு அந்த இடத்த இல்லையா. உடனே உரிமை கோரல், அது என் இடம் சார் இது. அவர் ஒன்று எய்த்தாப்பில் இடத்த கட்டினா அங்கே உட்காருங்களேன் சார், நீங்கள் அங்கே உட்காருங்க சார், நான் இங்கே உட்காருங்க. டிஃபன் சாப்பிட்ட இடத்துல உட்காந்து காஃபியை சாப்பிட்டா தான் சார் முழுசாக சாப்பிட்ட மாதிரி. டிஃபன் சாப்பிட்றது ஒரு இடம், காஃபி சாப்பிட்றது ஒரு இடம். உரிமை கோரல் எது மேலேயும் எனக்கு எந்த உரிமை கோரலும் கிடையாது. எதன் மேலும் எனக்கு எந்த உரிமை கோரலும் கிடையாது. பற்று நான் மற்றிலேன் கண்டாய். பற்று என்று சொல்லுவது உரிமை கோரல் தான், எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பற்று, நான் மற்ற இலேன். பற்று நான் இலேன்னு சொல்லலை, பற்று நான் மற்ற இலேன். மற்றதுல இல்லை, ஆனால் உன்கிட்ட இருக்கு. இந்த மற்ற அவ்வளோ ரொம்ப முக்கியம். பற்று மற்ற இலேன், ஆனால் உண்மையில் உண்டு, உண்மையில் உண்டு. இதுதான் சமணத்துக்கு நமக்கு வித்தியாசம். பற்றிலேன் அவங்க, நாம் பற்று மற்றிலேன், அதுதான் நம்மளுடைய சைவம். அவங்க பற்றிலேன், நாங்கள் பற்று மற்றிலேன். எங்களுக்கு சிவத்தின் மேலே பற்று உண்டு. ஏன்னா அவர் சொல்கிறார் வள்ளுவர், பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுகங்கிறார். இந்த பற்று வேணும், பிடிச்சு தான் ஆகணும். பாருடு விண்ணாய் பரந்த எம்பரனே. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இயங்குவதற்கு சிவத்தினுடைய கூத்து நிகழ்ந்தாக வேண்டும் இல்லையா. நாம் இங்கே ஒரு 36 நாள் பார்த்தோம் தகராலை ரகசியம். எவ்வளவு அழகாக இந்த உயிர் கூத்தையும் பிரபஞ்ச கூத்தையும் சாமி எத்தனை அற்புதமாக சொல்லியிருக்கிறார். பிரபஞ்ச கூத்து நடேசன், உயிர் கூத்து குகேசன்
என்று காட்டி அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சின்ன அசைவு கூட அந்த நடேசனுடைய திருக்கூத்தினாலே நிகழ்கிறது. இல்லைன்னா பிரபஞ்சத்தில் இவ்வளவு இயக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு இயக்கம் நிகழ்கிறது. ஆர்டர்லி ஃபேஷன் ரொம்ப முக்கியம். எவ்வளவோ இயக்கங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அவர் ஆர்டரா இல்லைன்னா அப்படியா? நீங்க சொல்லுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல அவ்வளவு இயக்கம் இருக்கும். ஸ்டேஷன்ல பிளாட்ஃபாரத்தில் இங்கே தான் உட்காரணும்னு கணக்கு கிடையாது. ஆனாலும் அங்கே ஒரு ஆர்டர்லி ஃபேஷன். அவன் தண்டவாளத்தில் போய் உட்கார மாட்டான். இடம் அங்கே காலியாக இருக்கேன்னு போய் அங்கே கீழே மூட்டை முடிச்செல்லாம் வச்சுட்டு உட்காருவானா? உட்கார மாட்டான். ஆர்டர்லி ஃபேஷன். அப்போ அங்கே ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா? இந்த உலகத்தில் சூரியன் இயங்குகிறது, சந்திரன் இயங்குகிறான். இந்த உலகத்தில் அத்தனை விதமான கிரகங்களும் சுற்றி கொண்டிருக்கின்றன. ஒன்றுமே ஸ்டேஷனரியாக இல்லை, எதுவும் ஸ்டேஷனரியாக இல்லை, எதுவும் நிலையாக இல்லை, எல்லாம் சுழன்று கொண்டு இருக்கிறது. அத்தனைக்கும் சுழற்சி, அத்தனை சுழற்சிக்கும் ஒரு சுழற்சி தான் காரணம். சூரியன் சுத்துறது சரி, சந்திரன் தானே சுத்திக்கிட்டு பூமியை சுத்துறதும் சரி, பூமி சூரியனை சுத்துறதும் சரி, சூரியன் தன்னை சுத்திக்கிறதும் சரி, இல்லை மற்ற கிரகங்கள் அத்தனையும் இயக்கம் சரி, எல்லா இயக்கங்கள் கிரக இயக்கங்களினாலே, பூமி இயக்கத்தினாலே உயிர் இயங்குகிறது. எனவே இத்தனை இயக்கங்களும் நிகழ்வது ஒரு ஆர்டர்லி ஃபேஷனாக இல்லை, ஒரு முறைப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் சரியா வருமா? அது முறைப்படுத்தப்பட்டது. நாத்தியவாதி என்ன சொல்றான்? அது இயற்கை என்றான். இயற்கைக்கு ஏது அறிவு? எவ்வளவு முறையாக இயங்குகிறது, அவ்வளவு ஒரு முறைமை இருக்கிறது என்று சொன்னால் அதைத்தான் நாம் அதை கூத்து என்று சொல்லுகிறோம், பிரபஞ்ச கூத்து என்று சொல்லுகிறோம். எனவே இறைவனுடைய அந்த அசைவு, திருமூலர் சொல்லுவார், அவனுள் அணுவும் அணுவுள்ள அவனும் கணுவின்றி நின்றதோர் கருத்தறியாரே அப்படின்பார். எல்லா அசைவுக்கும் அவன்தான் காரணம். அத்தனை விதமான அசைவுகளுக்கும் அவன்தான் காரணம். ஆகவே பாரோடு விண்ணாய் பரந்த எம் பரனே என்று கூப்பிடுகின்றார். எல்லா இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்களினுடைய காரியங்களாக விளங்கக்கூடிய இந்த மொத்த பிரபஞ்சத்திற்கும் இயக்கத்திற்கும் காரணமாக விளங்குகின்ற பெருமானே, எனக்கு எந்த விதமான பற்றும் கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது இல்லையா? ஒரு முதலாளிக்கு எப்படிப்பட்ட தொழிலாளியை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், உண்மையாக அந்த முதலாளிக்கு எந்த தொழிலாளியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், வேலை முடிஞ்சிச்சு நான் போகலாமான்னு கேட்காத தொழிலாளியைத்தான் ரொம்ப பிடிக்கும். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கேட்கவே கூடாது. முடிஞ்சிச்சு நான் போகலாமான்னு கேட்கக்கூடாது. அந்த தொழிலாளியை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஆளுங்களை ரொம்ப விருப்பத்தோடு வச்சுக்குவாங்க. எப்போவும்
ஒரு ஆள் நல்ல வேலை செய்கிறாங்கிறதுக்கு நல்ல ஆளுங்கிறது என்ன சொல்லுவோம்? லீவே போட மாட்டார் சார், அதைத்தான் சொல்லுவோம். சார் அவர் லீவே போட மாட்டார் சார் அப்படி. லீவு போடாதுன்னா நல்லா அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷன், லீவு போடாமல் வேலை செய்யுது. இந்த உலகத்தில் எல்லாம் சுழன்று கொண்டு இருக்கின்றன. இந்த சுழன்று கொண்டிருக்க அத்தனைக்கும் டோட்டல் எனர்ஜி சிஸ்டம், அத்தனைக்கும் எனர்ஜி சோர்ஸு. இப்போ நமக்கு இருக்கிற எனர்ஜி சோர்ஸு முழுக்கவே சன்னு தான். நமக்கு எனர்ஜி சோர்ஸ் எல்லாமே டியூ டு சன். சூரியன் என்கிற ஒரு அந்த ஆற்றல் இந்த பூமிக்கு பல்வேறு விதமாக, அந்த ஆற்றல் பச்சையம் தாவரம், அதை உண்டு நமக்கு ஆற்றல். இப்படி இந்த ஆற்றல்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி இருப்பதற்கு காரணம் சூரியன், இந்த பிரபஞ்சம். அதனால் மொத்த பிரபஞ்சம், மொத்த உயிர்கள், சராசரங்கள், உயிர் அறிவுள்ளன அறிவற்றன, இப்படி இருக்கக்கூடிய அத்தனையினுடைய இயக்கத்திற்கும் காரணம் சிவசூரியன். நாம் அதனால தான் சிவசூரியன் என்று சொல்லுகிறோம் பெருமான். ஏன் சிவசூரியன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அத்தனை ஆற்றலுக்கும் அவர் தான் காரணம். ஆகவே இந்த பாருடு விண்ணாய் பறந்து கிடக்கின்ற அந்த பரமன் சிவபெருமான், பாருடு விண்ணாய் பறந்த பரன், எனக்கு எந்த பற்றும் மற்ற பற்று கிடையாது. எல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. பற்று நான் மற்ற இல்லேன், மற்ற இல்லேன். இந்த மற்ற ரொம்ப முக்கியம். மற்ற இல்லைன்னா உன்னை விட உன் பற்று இருக்குல்ல, பற்று இல்லைன்னா மொத்தமாக போயிடும். மற்ற நான் பற்று இல்லை. அவர் சுந்தரர், மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பற்று எனக்கின்றி நின் திருமணம் அப்படி சொல்ல, மற்ற பற்று எனக்கின்றி, மற்ற பற்று எனக்கின்றி. அது என்ன மற்ற பற்று இல்லையா? சிவத்தின் மேல் இருக்கிற பற்று என்னைக்கு நமக்கு குறையவே கூடாது, குறையவே கூடாது பற்று. அதை சொல்லுகிறார். இந்த மற்ற பற்றுங்கிறது ரொம்ப ஒரு ஆழமான சமாச்சாரம். சில சமயம் நமக்கே டிப்ரெஷன் வரும். என்னடா வாழ்க்கை, என்ன இது இல்லை, இதே பிரச்சனை எப்போ பார்த்தா. இது என்றைக்கு தான் இது முடிவுக்கு வருதுன்னு தெரியல. போகிறது வர்றது, இருக்கிறது, செய்கிறது, போகிறது, என்ன இது அப்படின்ட்டு. எங்க நேரம் ஆச்சு பூஜை பண்ணலையா? என்னத்தை பூஜை பண்ணி, அதோட இதுவும் சேர்ந்துடும். டிப்ரெஷன் உலக விஷயத்தில் வரலாம், சிவன் விஷயத்தில் வரவே கூடாது. அது வரக்கூடாது. மித்ததில் ஓர்ப்பு வரலாம், இதில் ஓர்ப்பு வரக்கூடாது. ஏதோ காரணம் பற்றி மற்றதை தள்ளி போடலாம், ஆனால் எந்த காரணத்தை பற்றியும் சிவபூஜையை தள்ளி போடக்கூடாது. பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சீரொடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, சீரோடு பொலிவாய். அவர் பார்த்தது தானே, அவருக்கு தெரியும் சிவபுரத்தில் அவர் எப்படி இருப்பார்னு தெரியும். சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே, அங்கே தானே நீக்கி முன்யனை தன்னோடு நிலாவகை குரம்பையில் புகப்பெய்துன்னு தள்ளி விட்டவர். அதனால் தெரியும் அவர் அங்கே எப்படி இருக்கிறார். அந்த இடத்துக்கு திரும்ப என்னை கூப்பிடுன்னு தானே உழவு. சுந்தரரும் பாவம்,
சாமி நீ சொன்ன இடத்துக்கெல்லாம் போகிறேன், சொன்ன இடத்துக்கெல்லாம் பாடுறேன், எப்போ சாமி திரும்ப கூப்பிடுவீங்க? அவருக்கும் அந்த தன்னுடைய பழைய நிலைக்கு தன்னை அழைத்து அந்த பொறுப்பை தர வேண்டும் என்று கேட்கிறார். பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்று இலேன் கண்டாய், சீரோடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. சிவபுரத்து அரசர் திருப்பெருந்துறைக்கு வந்தார். சிவபுரத்து அரசர் அங்கே சீரோடு பொலிகிறவர், இங்கே குருநாதராக வந்தார். சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானால், அதாவது நம்முடைய சைவ நெறியில் ஒரு சௌரியம் உண்டு. என்ன சௌரியம் அப்படின்னு கேட்டால், நமக்கு மட்டும் ஒரு குருநாதர் கிடச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன சிக்கலாக இருந்தாலும் குருநாதர் எடுத்து சொல்லுவார். குருநாதர் எடுத்து சொல்லுவார். குருநாதர்கிட்ட முறையிட்டால் போதும். என்ன குருநாதர் எத்தாப்பில் இருக்கிறவர் காது கொடுத்து கேட்பார். அவர்கிட்ட சொன்னாலே அவர்கிட்ட சொன்ன மாதிரி நினைப்போங்க. அவர் சொல்லுவார். மனதாலேயே அந்த சீடனுக்கு நலம் நிகழ வேண்டும் என்று பெருமானிடம் வேண்டுவார். அவரால் செய்ய முடியாது, பெருமான் தான் எல்லாத்தையும் செய்யணும், அவர் தானே வல்லமை. அதனால் அவர் மனதினால இந்த பெருமான்கிட்ட நினைப்பார், வேலை ஆகிடும். பெருமான்கிட்ட சொல்லுவார், ஆகிடும். அதனால் ஏதாவது குறை இருந்தால் குருநாதர்கிட்ட போய் சொல்லி, பெருமானே இந்த மாதிரி ஒரு குறை, என்ன சரி தெரியல, கவலைப்படாதுப்பா, எல்லாம் சரி அப்படி குருநாதர் சொன்னால் சிவபெருமான் சொன்ன மாதிரி. அப்படி இந்த குருநாதரிடம் நாம் சொல்லி நம்முடைய குறைகளை போக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த சைவத்தில் ரொம்ப சிறப்பாக உண்டு. சிவபெருமான்கிட்ட நேராக போய் சொன்னால் வேலைக்கு ஆகுதோ இல்லையோ, குருநாதர்கிட்ட சொன்னால் நிச்சயமாக வேலைக்கு ஆகும். சைவத்தினுடைய மிகப்பெரிய உண்மை இதுதான் உண்மை. ஆனால் மணிவாசகருக்கு என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, சிவன் தான் குருநாதர். அதனால் கேட்குறாரு, ஆர்க்கெடுத்துரைப்பேன் ஆரோடு நோகன்னு கேட்குறார். குரு வேற சிவமாக இருந்தால் நான் குருகிட்ட சொல்லுவேன், குரு சிவத்திட்ட சொல்லும். நீயே வந்துவிட்ட, அத்தையும் விட்டு கிடைக்கல. இப்போ நான் ஆரோடு நோகன்னு ஆர்க்கெடுத்து உரைப்பேன். எடுத்து ஆர்க்கெடுத்து உரைப்பேன்ங்கிறது குருநாதர். தெருவில் போகிறவனுண்டெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும். ஆரோடு நோகன்னு ஆர்க்கெடுத்து உரைப்பேன்னா குருநாதரை குறிப்பிடுகிறார். நான் குருநாதர்கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா குருநாதரே நீங்கள். அது எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானால். ஏன்னா நீ தான் குரு, ஆண்டது நீ, குருவாக வந்தது நீ, குருவாக வந்து அருள் செய்தது நீ. ஏன்னா எனக்கு குருவருளும் திருவருளும் ஒன்றாவே இருக்குது. பெருமானே தாங்களே தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். சௌரியம்னு நினச்சேன், இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு. சாமியே குருநாதராக வந்துட்டார், ஆகா நமக்கு ரொம்ப சௌரியம், வேலை சீக்கிரமாக ஆகும்னு பார்த்தா இதில் இந்த சிக்கல் இருக்குது, நடைமுறை சிக்கல் இருக்குது.
ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய். இனிமேல் இங்கே ஒரு வாழ்வுன்னு எனக்கு ஏது முடிஞ்சிருச்சு. எல்லாம் அமைச்சர் பெரிய வாழ்வு அது இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் இங்கே வந்தாச்சு. இனிமேல் எனக்கு என்ன ஒரு தனியாக வாழ்வு இந்த உலகத்தில் இருக்குமா? இல்லையா? எனக்கு இந்த ப்ரொமோஷன், இந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இல்லையா, எல்லாம் இந்த பரீட்சையை பாஸ் பண்ணி இந்த டிகிரி வாங்கி இந்த வாழ்வு இல்லை, ஐஏஎஸ் பரீட்சை எழுதி நான் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறேன், இதெல்லாம் இந்த வாழ்வெல்லாம் எனக்கு இனிமேல் தேவையா? இல்லை வேண்டுமா? இனிமேல் வாழ்வு எனக்கு என்ன? ஒரு வாழ்வும் கிடையாது. உன் வாழ்வு மட்டும்தான், உன்னோட வாழ்கிற வாழ்வு மட்டும்தானே. வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாய். வானு கூப்பிடுப்பா. ஒரு தடவை கூப்பிட்ட அரைகூவி வீடருளும் அங்கனன். ஒரு தடவை கூப்பிட்ட, திரும்ப என்னை கூப்பிட. அதாவது இப்போ கண்ணே இல்லை, விழி இல்லை. ஒரு 50 பேர் இருக்கிறாங்க குரூப்பாக. எல்லாத்துக்கும் கண் தெரியாது பாவம். அத்தனை பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவம், ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. 50 பேரும் ஒன்றா இருக்கு. அதில் ஒருத்தருக்கு கண் வந்துருச்சு. ஒருத்தருக்கு கண் வந்துருச்சு. கண் வந்த உடனே ஆஹா இது இப்படி இருக்கே, இது இப்படி இருக்கே, இது இந்த மாதிரி இருக்கே, இது இந்த பூ இவ்வளோ அழகாக இருக்கே, இந்த வானம் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு அதை அனுபவித்து ஆஹா ஆஹா ஆகான்னு அனுபவிச்சுட்டே இருக்கும்போதே கண் போயிடுச்சு. திரும்ப இப்போ அவனுக்கும் கண் இல்லை, மீதி 49 பேருக்கும் கண் இல்லை. இப்போவும் திரும்ப 50 பேருக்கும் கண் இல்லை. இப்போ இந்த 49 பேருக்கும் கண் ஏற்கனவே இல்லை. அப்போ இவருக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இவருக்கு வந்துச்சு, வந்துட்டு போயிடுச்சு. கண்ணிடந்தான் பெற்றிடந்தான் என உழந்தான் பர். இவர் கண் இழந்தான், பெற்று இழந்தான், போயிடுச்சு. இப்போ இந்த 49 பேருக்கும் கண் இல்லை, இந்த ஒருத்தருக்கும் கண் இல்லை. இப்போ போயிட்டு வந்துருச்சு கண். இப்போ 2 பேர் துன்பமும் ஒன்றா. என்னங்க என்ன சரியாக சொல்லலை. 49 பேருக்கும் கண் இல்லை, அவங்க துன்பமும் இவருக்கு கண் வந்துட்டு போச்சே, இவர் இப்போ துன்பப்படுறாரு, இந்த துன்பமும் ஒன்றா. அவங்களுக்கு ஏற்கனவே இல்லை இல்லையா? அவங்களுக்கு இல்லை இல்லை எப்போவுமே. இவருக்கு இல்லை இருந்தது இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த ஒரு கண் வந்துட்டு போன ஆள் இருக்கார் பாருங்க, வந்துட்டு போன ஆள் அவர் மணிவாசகர். மீதி 49 பேர் நம்ம பேர். நமக்கு அதனால் வரவே இல்லை, இல்லவே இல்லை, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவருக்கு சாமி வந்துவிட்டு போய்விட்டார். கண்ணிழந்தான் பெற்றிடந்தான் என உழந்தான். ஐயோ போயிடுச்சே போயிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன். எவ்வளவுதான் விவரிக்கிறது? கண் இழந்தவங்களுக்கு எவ்வளவு தான் விவரிக்கிறது? நான் கண் வந்தப்போ பார்த்தது எப்படி இருந்ததுன்னு எவ்வளவு தான் விவரிக்கிறது? ஓரளவு தான் விவரிக்கலாம். உனக்காவது கொஞ்ச நாடி வந்துட்டு போச்சேப்பா, எங்களுக்கு இன்னும் அது கூட வரலையே, சும்மா இருப்பாப்பாங்க. பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தர். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா, பெருமானே உன்னை தவிர எனக்கு வேறு யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொன்ன சிவனுக்கு he will be very happy. சாமி எனக்கு உன்னை தவிர வேறு யாரையும் பிடிக்காது சாமி, உன்னைத்தான் எனக்கு பிடிக்கும்.
என்னை மற்றவங்களாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சாமி. ஊர் இருக்குது, உறவு இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருந்துட்டு போய் சாமி, எல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒன்றை தான் சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சாமி ரொம்ப ஆஹா இப்படி ஒரு பக்தன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம். அப்போவும் அம்பாள் பக்கத்துலன்னு சொல்லுவேன், ஏங்க அவன் ஏதோ ட்ராமா மாதிரி பேசுகிறான், அதை நீங்கள் நம்புறீங்களேன்னா பொய்யாய் உன்னை புகழ்வோர் புகழ்ந்தால் அதையும் பொருளாக கொள்வோடு என்னார் சுந்தரர். பொய் தான் சொல்கிறான், நல்லா தெரியுது, இருந்தாலும் பொய்க்காகவாவது சொல்கிறான்ல, பொய்க்காகவாவது சொல்கிறான்ல. உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. என்னங்க இந்த புடவையில் நான் எப்படி இருக்கிறேன்னு மனைவி கேட்கும்போது, அது என்னம்மா எந்த புடவை கட்டினாலும் நீ இவ்வளோ அழகாக இருக்கிற, நீ அது அம்மாவுக்கே தெரியும் பொய் சொல்கிறான்னு. இருந்தாலும் சரி நமக்காக பொய்யாவது சொல்கிறானே அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி சாமி சொல்லுகிறார். ஆனால் இங்கே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது, எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது. பெருமானே எப்போ நீர் அழைத்து போனாலும் நான் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். எப்போ என்னை கூப்பிட்டாலும் whenever you come and call me I will accompany you. ஏன்னா ஒரு தடவை மறுத்திருக்கிறேன். ஒரு தடவை உத்தரகோச மங்கையில் நீ கூப்பிட்டுருக்கிற, உத்தரகோச மங்கையில் வித்தக வேடம் காட்டிய இயல்பு அருளார் அமுதூட்ட யான் மறுத்தனன், மறுத்திருக்கிற. ஒருவேளை அதை மனசில் ஞாபகத்தை வச்சுக்கிட்டு தான் நீ ஒரு தடவை மறுத்தான்ல அப்படின்னு நினைக்கிறியா சாமி? பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. வருக சிவபுரம் வருகன்னு சொல்லுங்க சாமி. இந்த அடியார் திருக்கூட்டத்தில் வருக என்று அருள் புரியாய், வருக என்று அருள் புரிந்து என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். எனி போஸ்ட் அங்கே நின் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே, அடியேற்கும் உண்டுகொல் நின் தொண்டர்க்கும் தொண்டராம் புண்ணியமே. ஆனால் என்ன நீங்கள் அடிச்சுங்க, இங்கே வேண்டாம் அப்படின்னு தான் கேட்குறார். வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே மற்ற நான் பற்று இலேன் கண்டாய். எல்லா பகுதியிலையும் அதுதான், பற்று மற்ற இலேன் கண்டாய், மற்ற பற்று எனக்கு இலேன் கண்டாய். வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே பற்று நான் மற்ற நான் பற்றிலேன் கண்டாய், உம்பரும் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்வு இறந்து உலகமும் ஊடுருவும் செம்பெருமானே சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே எம்பெருமானே என்னை ஆழ்வானே, என்னை நீ கூவிக்கொண்டு அருளே, கூவிக்கொண்டு அருளே. வம்பானேன் தன்னை ஆண்ட மாமணியே மற்ற நான் பற்று இலேன் கண்டாய், உம்பரும் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே சிவபுரத்து அரசே
திருப்பெருந்துறை உரை சிவனே எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவிக்கொண்டு அருளே. கூவி கூப்பிட்டு கூவி அழைத்து என்னை ஆட்கொள்வாயாக. வருக. வம்பனேன் என்று சொன்னால் மற்ற அடியார்கள் போல புத்தடியார்கள் கூட்டத்தில் நானும் ஒருவன். பழ அடியார் அல்ல. வம்பு என்றால் புதுமை அர்த்தம். வம்பன வந்தனை ஆண்டு கொண்டான் அப்படின்னா புதுமையாக லேட்டஸ்டாக என்ரோல் ஆனவர் அப்படிங்கிற. வம்பனேன்னா புதியவன். ஏன் புதியவன் சொன்னால் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் அதிகமாக அந்த பூசை பண்ண முடியல, வழிபாடு செய்ய முடியல. டைம் கிடைக்கிறப்ப தான் பண்ண முடிஞ்சது. இப்போ 24 மணி நேரமும் இதான் நினப்பு. 24 hours இதான் நினப்பு. சாமி மேலே தான் நினப்பு. இது இப்படி நினைக்கிறவங்க பழ அடியார். புத்தடியாருங்கிறவங்க நடுவில் டைம் கிடைச்சா வழிபாடு செய்கிறவங்க. ரெண்டுக்கும் அதுதான் வித்தியாசம். புத்தடியார் பழடியார்னா, புத்தடியார்னா புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பழடியார்னா பழைய உடை உடுத்திருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. புத்தடியார் பழடியார்னா புத்தடியார் நேரம் கிடைக்கிறப்ப சாமியை நினைப்பாங்க. பழடியார் எல்லா நேரத்துலேயும் சாமியை நினைப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒருத்தர் புத்தடியாரா பழடியாரான்னு கேட்கணுமா என்ன? நம்ம சமாதானம் நமக்கே தெரியாதா? நீங்கள் புத்தடியாரா சார், நீங்கள் பழடியாரா சார்? நாங்கள் ரொம்ப புதுசு சார். அதுதான் வித்தியாசம். வேற என்ன? புத்தடியார் பழடியார்னா அவர் நிறையா உத்ராட்சம் போட்டிருப்பார். பழடியார் இவர் ஒரே ஒரு உத்ராட்ச மாலை மட்டும் போட்டிருப்பார். அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி இல்லை. புத்தடியார் பழடியாருக்கெல்லாம் என்ன வேறுபாடுன்னா இதுதான் வேறுபாடு. வம்பன ஆண்டு கொண்டான் ஒருவனே என் வலி தீர்ப்பான் கேட்குறார். ஏர்கோன் கழிக்காம சுந்தரரை பார்த்து வம்பனேன்னு யாரு? ஏர்கோன் கழிக்காத. வம்பன ஆண்டு கொண்டான் ஒருவனே அனைத்து வலி தீர்ப்பான். எந்தை தந்தை நாங்கள் எல்லாரும் உனக்கு பழ அடியார். எப்போ ஒன்னே நினச்சிட்ருக்கிறோம். இவர் எப்படி தீர்ப்பார்? அவன் நினைக்கணுன்னாலும் சம்சாரம் நினைக்க ஒண்ணுமே. ஒரு சம்சாரத்துக்கு 2 சம்சாரம் உள்ள ஆள் இந்த ஆள். இந்த ஆள் 2 சம்சாரத்தை வச்சுட்டு ஒன்னையே அப்படி நினச்சிட்டு இருப்பான். இவன் புத்தடியார், நாங்கள் பழடியார். எப்பவும் நினப்பை தவிர வேறு நினப்பே எங்களுக்கு கிடையாது. ஆனால் சுந்தரர் யாருன்னா நீத்தாரும் தொடர்வரிய நெறி நின்றார். நம்ம சாமி சொல்லுவாங்க தெய்வச்சேக்கு, நீத்தாரும் தொடர்வரிய நெறி நின்றார். எல்லாவற்றையும் துறந்த கடும் துறவிகளாலும் தொடக்கூட முடியாத அளவுக்கு துறவு நின்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமி வந்தார். துறவு யார் எங்கேயோ இருக்கப்ப நாம் நினைக்கிற மாதிரி துறவு எங்கேயோ இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல இருக்கு துறவு. எல்லா வேஷமும் போட்டு எல்லா ஆடைகள் அது அத்தனை கோலத்தோடையும் இருப்பார். ஜம்முன்னு மாப்பிள்ளை அன்று நான் மணக்கோல அது தடுத்தாட்கொண்ட பொழுது நீ புனைந்த கோலமே எக்கோ என்னாலும் புனைந்து நிற்பதாகன்னார். அந்த மணவாள கோலத்திலே இருப்பான். நீ உன்னை அங்கேருந்து எழுப்பி நான் பண்ணது எனக்கு மனசு கஷ்டமாச்சு, நீ எப்போ அந்த கோலத்திலே இருட்டார். அதனால் அவர் இருக்கார். கையில் ஸ்டிக்கோடு தான் வருவார். இப்போது சாமி சுந்தர திருக்கச்சூரில் ரொம்ப அழகாக இருக்கும். அவருக்கு மட்டும் தனியாக ஒரு சன்னதி இருக்கும். சாமி நிற்பார். அந்த திருக்கச்சூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஒரு தனி சிலை இருக்கும். கல் தான், கல்லில் பண்ண படிமம். அதில் கையில் அந்த கம்போடு இருப்பார். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
ரொம்ப அழகாக இருக்கும். தனியாக அவருக்கு சன்னதி அங்கே திருக்கச்சூரில். ஆகையினாலே வம்பானேன் தன்னை ஆண்டமாமணியை இவரே சொல்லிக்கிறார் தன்னை, நான் புத்தடியார். எப்போ பார்த்தாலும் உன்னை நினைக்கிறவங்களுக்கு நடுவில் நான் இப்போ தான் அப்படி நினைக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் என்னை நீ ஆட்கொண்டாய். நான் புத்தடியாராக இருக்கிற பொழுது என்னை ஆட்கொண்டாய். பழடியாராக இருக்கிற பொழுது அல்ல, புத்தடியாராக இருக்கிற பொழுது ஆட்கொண்டாய். மற்ற நான் பற்றிலேன் கண்டாய். சாமி, உன்னை தவிர எனக்கு வேறு பற்று கிடையாது. இந்த டிக்ளரேஷன் கொடுக்கணும். இந்த டிக்ளரேஷன் கொடுக்குறார். மற்ற நான் பற்றிலேன் கண்டாய். அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்ட உடனே கடைசியில் கீழே டிக்ளரேஷன் அப்படின்னு கொடுப்பேன். மேலே சொன்னதெல்லாம் என்னுடைய சொந்த சுய புத்தியில் உணர்ந்து நான் அப்படி இல்லை எழுதுவோம்ல, முதல்ல அதில் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தட்ட கொடுத்து ஃபில்லப் பண்ண சொல்லுவோம். ஆனால் அதில் கேட்டிருப்பா டிக்ளரேஷன், சில செல்ஃப் டிக்ளரேஷன் அதெல்லாம் இருக்கும். சாமி இங்கே டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. பற்று நான் மற்றிலேன் கண்டாய். அதையே திருப்பி மற்ற நான் பற்றிலேன் கண்டாய், இந்த வார்த்தையை திருப்பி போடுற. பற்று நான் மற்றிலேன் கண்டாய், மற்ற நான் பற்றிலேன் கண்டாய். உம்பரும் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்வு இறந்து இந்த உலகம் ஊடுருவும் செம்பெருமானே. தேவர்கள் அறிய முடியாத நிலையில் இருக்கிறவன் சிவபெருமான். ஏன்னா அவர்கள்லாம் போகம் தூய்த்து கொண்டு இருக்கிறார்கள். தேவர்கள் எல்லோரும் போகம் தூய்க்கின்றவர்கள். அந்த தேவர்கள் போல இங்கேயும் சிலர் போகம் தூய்த்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கேயும் போகம் தூய்க்கிறார்கள் நல்வினை பயனால. அவர்களுக்கு அறிய மாட்டார்கள் சிவபெருமானை. சிவபெருமானுடைய பெருமை அவர்களுக்கு தெரிய வராது. உம்பரும் அறியா ஒருவனே, ஒப்பற்றவனே, இருவர்க்கு உணர்வு இறந்து. இருவர் யாரு? திருமாலும் பிரமனும். ரெண்டு பேருக்கும் உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே. உணர்வு இறந்துன்னார். உணர்வு இறந்துன்னா அறிவு கட்டு போய். சிவபெருமான் தீப்பழமாக அடிய முடியும் பார்க்குறவங்க தலைவர்னு சொன்னால் அதை கேட்டுட்டு போகலாமா? நிச்சயமாக அவங்க ரெண்டு பேரும் போனாங்க, நம்ம போக மாட்டோம். இப்போ நம்ம போக சொன்னால் போகமா? நிச்சயம் போகமானு. ஆனால் ரெண்டு பேரும் போயிருக்காங்களே. அதனால் உணர்வு இறந்துன்னார். உணர்வுன்னா அறிவு. தமக்கு மேலே இருக்கிறவர் மட்டுமல்ல, தாம் யாரிடமிருந்து ஆற்றல் பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த பூமியை தோண்டி போகிற ஆற்றல் யார் நமக்கு கொடுத்தது? வானத்தில் அன்னமாக பறக்கிற ஆற்றல் நமக்கு யார் கொடுத்தது? இந்த ஆற்றல் யார் தர வந்தது? இந்த உயிருக்கு இன்ஹரண்டா இயல்பா ஆற்றல் உண்டா? உயிருக்கு இயல்பான ஆற்றல் உண்டானா இல்லை. உயிருக்கு இயல்பா எந்த ஆற்றலும் கிடையாது. அப்படின்னா ஆற்றல் இருக்கும் பட்சத்தில் அது உடம்பை விட்டு போக வேண்டியதில்லை. போன உடம்புக்குள்ளே புகும், எந்த உடம்பு வேணுமோ புகும், எல்லாமே செய்து கொள்ளும். ஆற்றல் கிடையாது. இதுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. விருப்பம் உண்டு, ஆற்றல் கிடையாது. அப்போ நமக்கே தெரியுது இந்த ஆற்றல் நமக்கு எங்கிருந்து வந்தது, இந்த பதவி எங்கிருந்து வந்தது. இந்த பதவியில் பெருமானே, இந்த திருமால்ங்கிற பதவி தேவரீர் கொடுத்தது தானே. தங்களை திருவடி காணுகிற அளவிற்கு எனக்கு என்ன இல்லையா அந்த தகுதி இருக்கிறது என்று என்ன. சேக்கிடார் சொன்னார், இந்த திருமால் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு பூமியை தோண்டிட்டுலாம் போயிருக்க வேண்டாம். பரவனாச்சியார் வீட்டு நிலவாசப்படியாக இருந்திருந்தா, பரவனாச்சியார் வீட்டு நிலவாசப்படியாக இருந்திருந்தா சாமி கிராஸ் பண்ணி தான் போனார், திருவடியை பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னார். அந்த உணர்வு இல்லை பாருங்க. நமக்கு எல்லா ஆற்றலும் சிவம் தர வந்ததுன்னு நினச்சாலே நமக்கு பாதி ஞானம் வந்துருச்சு. எனக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. நான் எதை செய்வதாக இருந்தாலும்
அவர் அதுக்கு பேப்பர் சைன் பண்ணாமல் வேலை நடக்காது. அவர் பேப்பர் சைன் பண்ணலைன்னா எங்கேயாவது ஏதாவது சிக்கல் வரும். அவர் கொடுக்குற ஆற்றல் தான் அத்தனையும். வருவதற்கு ஆற்றல், நடக்கிறதுக்கு ஆற்றல், உட்கார்றதுக்கு ஆற்றல், பேசுறதுக்கு ஆற்றல், என்ன பேசலாங்கிறத நினைவுபடுத்துகிற ஆற்றல், நினைவில் இருக்கக்கூடிய செய்திகளை கொண்டு தருகிற ஆற்றல், எவ்வளோ ஆற்றல் எங்கேருந்து வருது? உயிருக்கு ஏது அந்த ஆற்றல்? எதை முதல்ல பேசணும், எதை பின்னால் பேசணும், எதை பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்லி 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 தந்து தருகிற ஆற்றல் உயிருக்கு எப்படி இயல்பாக வரும்? எல்லாம் சிவம் தந்து நாம் செய்கின்ற ஆற்றல், சிவத்தோட ஆற்றல். நமக்கு தனியாக ஆற்றல் கிடையாது. இதை உணர்ந்தாலே போதும். இது உணர்ந்தாலே அறிவு இருக்குன்னு அர்த்தம். இதை உணராம நான் திருவடியை பார்க்கிறேன்னு பூமியை தோண்டிட்டு ஒருத்தர் கிளம்பினார். உரை உணர்வு இறந்து, உணர்வு இருவர்க்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே. உலகம் ஊடுருவும்னா பூமியை தோண்டிடும். ஏழ்தலம் இடந்தும் காணா மலரடிகள், அப்படித்தானே? அப்படியே ஜெய ஜெய போற்றி நின்னாராம் திருமால். அதான போற்றி திருவள்ளுவ சொல்றார் இந்த செய்தியை. உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே, செம்மை மிக்கவனே, செம்பெருமானே, சிவந்த திருமேனி உடையவனே, பேரொளி பிழம்பாக எழுந்தவனே, சிவபுரத்து அரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே, எம்பெருமானே, செம்பெருமானே, சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே, எம்பெருமானே, என்னை ஆழ்வானே, என்னை ஆள்கின்றவனே, என்னை அடிமை கொண்டவனே, உம்பரும் அறியா ஒருவனே, இருவர்க்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே, சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே, எம்பெருமானே, என்னை ஆழ்வானே, என்னை நீ கூவிக்கொண்டு அருளே. கூவிக்கொண்டு அருள், என்னை கூவி அழை. கூவி அழை என்ன? அரை கூவி ஆட்கொண்டருளும் அங்கணன் தானே சொல்லுகிறார். கூவி சத்தமுடு கூப்பிடு, என்ன கூவி அழ. என்னை நீ கூவிக்கொண்டு அருளே, எம்பெருமானே, என்னை ஆழ்வானே, கூவிக்கொண்டு அருளே. பாடி மால் புகழும் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய், தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே, ஊடுவது உன்னோடு உவப்பதும் உன்னை, உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி. வாடினேன் வாடினேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. வாடினேன் வாடினேன் இங்கு வாடினேன், இங்கு வாடினேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. மால் புகழும் பாதமே அல்லால், திருமால் புகழ்கின்ற பாதம். அரவணையான் அரற்றுமடினாரு திருநாவுக்கரசு சுவாமிகள். திருமால் எப்பொழுதும் அந்த திருவடியை வணங்கி கொண்டே இருப்பாராம். திருமால் வணங்கி கொண்டே இருப்பார் சிவபெருமானை. எப்படி வணங்குவார்? பாடி பாடி வாய் விட்டு துதித்து தோத்திரம் சொல்லி வழிபாடு செய்வாராம் திருமால்.
நாமால் பாடி புகழும் பாதமே அல்லால், அந்த திருப்பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். அந்த திருவடியை தவிர எனக்கு பற்று கிடையாது சாமி. இந்த திருவடிதான் எனக்கு பற்று, வேறு பற்று கிடையாது. அந்த திருவடியை திருமால் பாடி துதித்த திருவடி. என்னை நீ ஆளுகிற பொழுது தேடி நீ ஆண்டாய். தேடி நீ ஆண்டாய் என்று சொல்லுவது நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துக்கு தேடி வந்துருக்கிற. தேடி வந்துட்டு எங்கே வாத ஊருன்னு கேட்டால் எங்கேயோ குதிரை வாங்க போயிருக்காரு. குதிரை வாங்க போயிட்டாரா அப்படின்னு தேடி வந்தாராம். ஒரு சொல்கிறார், குதிரை வாங்க போயிட்டாரா. தேடி போய் அவர் வர வழியில் முன்னாடியே போய் உட்கார்ந்து தேடி நீ ஆண்டாய், தேடி நீ வந்து ஆண்டாய், தேடி நீ ஆண்டாய், தேடி நீ ஆண்டாய். அனுஷமே எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. சோழ நாட்டில் இருக்கிறானா, பாண்டிய நாட்டில் இருக்கிறானா, சேர நாட்டில் இருக்கிறானா, தொண்டை நாட்டில் இருக்கிறானா, எந்த நாட்டில் இருக்கிறான்? இல்லை பாண்டிய நாட்டில் தான் இருக்கான். தேடி அப்படி தேடணுமா என்ன சாமி? உபச்சாரமாக சொல்கிறார். தேடிங்கிறது உபச்சாரமாக சொல்கிறார். தேடி தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்து அரசே. ஏங்க நான் தான் வீட்டோடு இருந்தேன், நீங்கள் தானே என்னை தேடி வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீ தேடி வந்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வீட்டில் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். தேடினது இல்லை, அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க, இவங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஆக்சிடென்டெல்லாம் அப்படியே அமைச்சு போச்சு அப்படிங்கிறது இல்லையா? அது அப்படி சொல்லிக்கிறது, தேடி வந்து தானே இருக்கு. ஆனால் எனக்கு என்னை விட உங்களுக்கு தைரியம் கம்மி தாங்க அப்படின்னு அந்த பொண்ணு. எப்படி சொல், நீங்கள் என்னை பொண்ணு பார்க்க வரும்போது உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இத்தனை படையை கூட்டிகிட்டு வந்தீங்க. தனியாக வர பயந்துக்கிட்டு அத்தனை பேர் கூப்பிட்டு வந்தீங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒத்த ஆளாக வந்தேன். யாரையாவது கூப்பிட்டு வந்தேன்னா நான் தனியாக புகுந்தேன். யாருக்கு தைரியம் நீங்களே சொல்லுங்க. என்னைக்கு அந்த திருமணம் நடந்ததோ அன்றைக்கே நீதாம்மா தைரியசாலி. தேடி நீ ஆண்டாய், அது உபச்சாரமாக சொல்கிறார். தேடி நீ ஆண்டாய், தேடலாம் வேண்டாம், சங்கல்பம்னா போதும். தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்தரசே. ஏன்னா நான் குதிரை வாங்க போயிட்டு இருந்தேன், எப்படி என்னை கிராஸ் பண்ணி பிடிச்சி இழுத்துக்க தேடி அங்கே இருக்கிறானா கூட்டுவா அப்படின்னு தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்தரசே. திருப்பெருந்துறை உரை சிவனே ஊடுவது உன்னோடு. அங்கேயே ஒரு இம்மன்னா போட்டுக்கணும், உண்மை போட்டுக்கணும். ஊடுவதும் உன்னோடு, உவப்பதும் உன்னோடு. உண்மை தொக்குது. சண்டை பிடிச்சாலும் உன்னோட, சமாதானமாக போனாலும் உன்னோட, அடித்தாலும் நீ தான், அணைச்சாலும் நீ தான். ஊடுவதும் உன்னோடு, உவப்பதும் உன்னை. அப்படின்னா என்ன? நான் உன்னை திட்டியும் பாடியிருக்கிறேன், மகிழ்ந்தும் பாடியிருக்கிறேன். நான் வேறு யார்கிட்ட போய் என் மகிழ்ச்சியை காட்டுறது? கணவன் வீட்டுக்கு வந்தான்னா அவன் ஆஃபீஸில் இருக்க அத்தனை எரிச்சலையும் யார்கிட்ட காட்டுவான்? அவன் காட்டுறதுக்கு இடம் இல்லை, ஆஃபீஸில் காட்ட முடியாது. மனைவிட்டையும் குழந்தைகிட்டையும் தான் காட்டுவான். அதே மாதிரி ஆஃபீஸில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துருச்சுன்னு வச்சு, இங்கே ப்ரொமோஷன் வந்துருச்சு, பாராட்டு வந்துருச்சுன்னா வீட்டில் வந்து அந்த மகிழ்ச்சி யார்கிட்ட காட்டுவான்? அந்த மனைவி மக்கள்கிட்ட தான். ஊடுவதும் உன்னோடு ஓப்பதும் உன்னை. ஊடுவதும் உன்னோடு ஒப்பதும் உன்னை உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி. ஆனால் ஒன்றே ஒன்று தான் உனக்கு உணர்த்தணும் விரும்புகிறேன். என்னென்னா, உன்னை நான் சேர்ந்தே ஆக வேண்டும், எப்படியாவது உன்னை அடைந்து விட வேண்டும்.
அதுதான் என்னுடைய நோக்கம். உன்னை திட்டுறேனா, உன்னை புகழ்கிறேனா, இல்லை உங்கள்கிட்ட சமாதானமாக பேசுகிறேனா, இதெல்லாம் மெட்டீரியல் இல்லை. அது என்ன உண்மையிலே அதில் என்ன, உன்னோட நான் சேரணும், அதுதான் எனக்கு நோக்கம். சண்டை பிடிச்சதுனால பிரியணும்னு அர்த்தம் இல்லை, சேர்றதுக்காக தான் சண்டை பிடிக்கிறேன், சேர்றதுக்காக தான் சண்டை பிடிக்கிறேன், சேர்றதுக்காக தான் சண்டை. ஊடுவதும் உன்னோடு ஒப்பதும் உன்னை. நான் உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசினாலும் சரி, சண்டை போட்டு பேசினாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எனக்கு உன்னோட உறுதியாக சேர்ந்துண்டு, அதுதான் உணர்த்த விரும்புகிறேன். உணர்த்துறது அதில் என்ன, நான் பாடுறதில் உணர்த்துறது என்ன, உன்னோட நான் சேர்ந்தாகணும். உணர்த்துவதும் உனக்கு எனக்கு உறுதி. வாடினேன் பெருமானே, உன்னை பிரிந்த பிறகு நான் வாடினேன். வாழ்கிலேன் கண்டாய், ரொம்ப வாடிட்டேன். வாடினேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய். யாராவது ஆறுதல் சொல்லுவாங்க, ஏங்க ஐயா கவலைப்படுறீங்க, சாமி வருவார் அப்படின்னு யாராவது ஆறுதல் சொல்ல முடியுமா சாமிக்கு? வீட்டுக்காரர் போனார், கோச்சிட்டு போயிட்டார், அம்மாவோ அப்பாவோ கவலைப்படாதம்மா, கோச்சிட்டு போனார் வந்துடுவார். எங்கே போனால் என்ன, இப்படி இருந்தாலும் வீட்டுக்காரர் வராமல் போவாரா, வந்துடுவாருமா. எங்கே போகிறாருமா, எல்லாம் வந்துடுவாருமா. கழுத கட்டால் எங்கம்மா, கவலைப்படாதுமா. இதான் சந்திரி சாக்கல்னு மாப்பிள்ளையை கழுதுன்னு வர சொல்லி பார்த்துக்குவேன். அது இங்கே தான் வருமா, எங்கே போகுது அது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கெல்லாம் குடும்பத்தில் பார்த்துருக்காங்கன்னு. ஆனால் சிவபெருமான் போயிட்டார், அவர் திரும்பி வருவார்னு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? கவலைப்படாதே, வந்துடுவாங்க சிவபெருமான். யோ உனக்கு எதாவது தெரியுமா, நீ எப்படி இதுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? ஆகவே பெருமானே எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஒருவரும் கிடையாது, யாருக்கும் தெரியாது, இந்த வலி யாருக்கும் தெரியாது. அதனால வாடினேன், வாடினேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய். வாடினேன் வாழ்கிலேன் கண்டாய், இல்லை இங்கு வாழ்கிலேன் கண்டாய், அங்கு வாழ்வேன் கண்டாய். அதனால் இது வாழாப்பத்துன்னு பேர் கொடுத்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை. உண்மையிலேயே வாழாப்பத்துன்னு புதுசாக கொடுத்துட்டாங்க, பெரியவங்க கொடுத்துட்டாங்க பேர் வாழாப்பத்துன்னு. அது பேரே எனக்கு என்னவோ அவங்களவா இல்லையா, அவங்க கொஞ்சம் கோபிச்சுக்கிட்டு ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்தால் உடனே வாழா வெட்டி அப்படின்னு பேர் வச்சுருவாங்க. வாழா வெட்டி என்ன, வாழா வெட்டி வாழா பத்து அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, வாழ மாட்டேன் என்ன சொல்கிறாரு, இங்கே வாழ மாட்டேன் அங்கே வாழ்வேங்கிறார். பெருவாழ்வு தானே கேட்குறாரு. வாழா பத்துன்னா பெருவாழ்வு கேட்குறதையும் மறுக்கிற மாதிரில இருக்கு. வாழ்வு பெருவாழ்வு வேணும், அங்கே வாழ்கிலேன் இங்கு வாழ்கிலேன். அதனால தான் தெளிவாக எழுதுகிறாரு, இங்கு வாழ்கிலேன், இங்கு வாழ்கிலேன் கண்டாய். வாடினேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய். அடுத்தது கூட சொல்லுவார் பின்னால் கூட, மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டாய். இவ்வளோ தெளிவாக பேசுகிறார் பாருங்க. அவ்வளோ அப்போ அட்லீஸ்ட்டு வாழாப்பத்துங்கிறதுக்கு பதிலாக மண்ணில் வாழாப்பத்து அப்படி தான் கொடுத்துருக்கலாம். வாடினேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய். வருக சாமி, வான்னு ஒரு வார்த்தை சொல்லுது சார், நீங்கள் வான்னு சொன்னால் போதும், நான் ஓடி வந்துடுவேன். வருக என்று அருள் புரிய. என் எனை வருக, என் எனை மன்ன, என் எனை வருக, மருக என் எனை மன்ன, வருக என் எனை வருக என்று சொல்லுக அப்படின்னு தான் சொல்கிறார். திருச்சதகத்திலையும் 98வது பாட்டில் சொல்கிறார். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார், வருக என்று அருள் புரியாயே என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 3 பாடல்களை சிந்தித்தோம். ரொம்ப அற்புதமான பகுதி. சாமியினுடைய அந்த கருணை நமக்கு தெளிவாக தெரிகிறது. தொடர்ந்து நாம் வருகிற வியாழக்கிழமை இதனுடைய தொடர்ச்சியை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ
நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.